தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்ல, இதுல செயற்கையாக ஒரு மொழிப்போரை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இன்னைக்கு பாலியல் தொந்தரவுகளை மாணவிகள் பள்ளியில் இருந்து கல்லூரி வரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலையில் போபவர்கள் கூட தொந்தரவுகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் மூடி மறைப்பதற்காக, முற்றிலும் தோல்வி அடைந்த திராவிட மாடலின் அரசின் நிர்வாகத்தை மறைப்பதற்காக இப்ப இந்த இருமொழி கொள்கையை, மும்மொழி கொள்கையை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேரடியாக ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில் நீங்கள் மும்மொழி கொள்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் இது புதிய கல்விக் கொள்கையில் ஒரு பகுதி என்று. ஆக நிர்வாக ரீதியாக அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துவது, இல்லை என்றால் அவர்களை சந்திப்பது, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதையுமே செய்யாமல் நான் வேண்டும் என்றே சண்டையிட்டுக் கொண்டே இருப்போம், ஆட்சியையும் நாங்கள் அரசியலாக்கித்தான் கொண்டிருப்போம் என்று இது செயற்கையாக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்ததை போல ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், முற்றிலுமாக அவர்கள் நிர்வாக சீர்கேடை மறைப்பதற்கு என்பதுதான் எனது கருத்து. தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு சொல்றீங்களா? 8 தொகுதிகள் குறையும், மக்கள் பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்னு சொல்றாரு முதல்வர். இல்ல, அது ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் சொல்லிட்டாங்க, எந்த மாநிலமும் வஞ்சிக்கப்படாது. அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. நிச்சயமாக யாருமே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழகத்தை சார்ந்த யாருமே அது குறைவதற்கோ, இல்லை என்றால் எண்ணிக்கை குறைவதற்கோ, பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைவதற்கோ நாம் யாருமே சம்மதிக்கவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. யாருக்குமே அது விருப்பமும் இல்லை. ஆக நிர்வாக ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக எல்லா விதத்திலும் அது விவாதத்திற்கு வந்த பின்பு நாம் அதை பற்றி சிந்திக்கலாம். நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், எந்த மாநிலமும் வஞ்சிக்கப்படாது என்று. 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதுல பாஜக பங்கேற்குமா? இல்ல, இது நான் மாநில தலைவரும் அகில பாரத தலைவரின் வழிகாட்டுதல தான் சொல்ல முடியும். என்னால இதுல சொல்ல முடியாது. நான் பொது கருத்து வேண்டுமானால் என்னால் சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மேடம். அடுத்ததாக திமுக தரப்பிலிருந்து திரு எஸ்.கே.பி. கருணா நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்திய மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சுட்டி காட்டிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அவசியம் என்ன ஏற்படுதுல? அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்தது நம்ம தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களின் தலையில் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்டியாக இருக்கிறது. 1971 மக்கள் தொகையை குறைப்பது என்று ஒன்றிய அரசு முடிவெடுத்து மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதலை கொடுத்தது. அந்த குடும்ப கட்டுப்பாடு போன்ற பல செயல் திட்டங்களையும் கொடுத்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல 4 குழந்தை 5 குழந்தை 6-7 குழந்தைகள்லாம் இருந்த காலகட்டத்தில் நாம தமிழ்நாடு அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அந்த வழிகாட்டுதலை, அந்த கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் வெகுவாக மக்கள் தொகையை நாம குறைத்திருக்கிறோம். அப்படி குறைத்ததால தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. ஆனா அந்த வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒப்புக்கொண்ட வட மாநிலங்கள், முக்கியமாக உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பெரிய மாநிலங்கள் அதை ஒருபோதும் கடைபிடிக்காத காரணத்தினால் அந்த பகுதியில் மிகுந்த மக்கள் தொகை அதிகமாகி இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் TFR சொல்லுவாங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். இது குழந்தை பிறப்பு விகிதம். இந்த குழந்தை பிறப்பு விகிதம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சராசரி 2.1. ஆனா தமிழ்நாட்டுல அது 1.3 தான் இருக்கிறது. ஏறக்குறைய 60-70% சராசரியை விட குறைவாக நாம குழந்தைகளை பெற்று ஒரு அளவான குடும்பம், வளமான வாழ்க்கைன்ற அந்த கோட்பாட்டுல நம்ம உறுதியாக இந்த மாநிலம் இருக்கிறது. ஆனா 2.1 சராசரி இருக்கும் போது பீகார் 3ஆகவும் உத்தரப்பிரதேசம் 2.6ஆகவும் இருக்கும் பொழுது அங்க மக்கள் தொகை அதிகமாகி கொண்டு போகிறது. இப்ப தொகுதியை சீரமைத்து நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகரிப்பது என்ற ஒரு இடத்துக்கு வரும்போது மக்கள் தொகையின் அடிப்படையில் அதை செய்வார்களானால் நமக்கு தொகுதிகள் குறையும், நம்முடைய எம்பிகள் எண்ணிக்கை குறையும்.
ஏற்கனவே தென் மாநிலங்கள் மக்கள் தொகை இருக்கக்கூடிய பெருக்கத்தின் காரணமா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்குது. ஆமா, நாம சந்திக்கல ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி உருவாயிடும். சரி, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய 3 மாநிலங்கள் 2 மாநிலங்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த மக்களின் முடிவுகள் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் பிரதிபலிக்கும். ஆட்சி அமைக்கின்ற நம்முடைய குரல் எடுபடாது. எல்லாவற்றையும் விட இது மிக மிக முக்கியமான பிரச்சனை. தென் மாநிலங்களின் மீது மிகப்பெரிய தாக்குதலை இது நடத்துகிறது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதை கையில் எடுத்து இதை ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு குரலாக, பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கான ஒரு குரலாக, எல்லா மக்களுக்கான நியாயமான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற ஒரு குரலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருக்கிறார்.